மஸ்கிட்டோ ட்ராப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தேவைப்படும். அப்புறம் ஒரு 3 to 5 வோல்ட் மோட்டரும் அதுக்கான ஃபேனும் தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் அந்த ஃபேனுடைய அளவை பார்த்து நான் வரைஞ்சி மார்க் பண்ணி வெட்டுற மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க. அந்த மோட்ரு சென்ட்ரலில் நிற்கணும். அதுக்காக 3 சைடும் மட்டும் வெட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் உள்ள போர்ஷனில் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் அந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக சுற்றுதான் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எல்இடி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 3 இடத்துல இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண போகிறேன். அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட்டரை வச்சு 3 இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த மாதிரி ஐஸ் குச்சியை பாதியாக வெட்டி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே மூடி மாதிரி மூடுறதுக்காக வீட்டில் இருந்த ஒரு பழைய ஜுவல் பாக்ஸ் எடுத்து மேலே கவுத்து பார்க்குறேன். இதே அளவுக்கு அந்த மூடியினுடைய அளவுக்கு அந்த பாக்ஸ் இருந்ததுன்னா நல்லது. அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மோட்டரினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து 2 ஒயரை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ்க்கு பிளாக் ஒயரும் பாசிட்டிவ்க்கு ஒயிட் ஸ்ட்ரைப் பண்ண மாதிரி ஒரு ஒயரும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்தது நமக்கு 5 mmல ப்ளூ கலர் எல்இடி லைட் வேணும். இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது எல்லாமே எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 100K ரெசிஸ்டர் ஒன்று தேவைப்படும். அதை பாசிட்டிவ் சைடில் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் ஒயிட் ஸ்ட்ரைப் பண்ண ஒயரையும் பிளாக் ஒயரை நெகட்டிவ் சைட்லையும் இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறேன். இதை அந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ப்ளூ பென் போட்டு ப்ளூக்கு வச்சு மேலே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. இது மேலே லைட் எரியணும், கீழே அந்த ஃபேன் சுற்றணும், மேலே லைட் எரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த மோட்ரு ஃபேமாக நிற்கிறதுக்காக அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக நான் இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அதே மாதிரி அந்த டப்பாவையும் மேலே ஒட்டுறதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். மேலே இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாக்கா அது அழகாக ஒட்டிக்கும். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது 2 நெகட்டிவ் ஒயரு 2 பாசிட்டிவ் ஒயரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது எல்இடியினுடைய நெகட்டிவ், மோட்டருனுடைய நெகட்டிவ், அதே மாதிரி எல்இடியினுடைய பாசிட்டிவ், மோட்டருனுடைய பாசிட்டிவ், இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இன்சுலேஷன் டேப்பு போட்டு ஒட்டிக்கோங்க.
இது 5 வோல்ட் டிசி பவர் சாக்கெட்டு. இதுவும் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைனா லிங்க்கு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம். இதோட அந்த 2 ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவை கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சாக்கெட்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த மூடியோடவே ஒட்டிட்டேன். ஏன்னா நம்ம இந்த சாக்கெட்டில் தான் சார்ஜர் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஃபேனை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மோட்டர் அசைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி ஒரு விரலை சப்போர்ட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மேலே உள்ள போர்ஷன் ஓவர். இப்போ இது சுற்றுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் பழைய செல்ஃபோன் சார்ஜர்னுடைய சார்ஜர் அடாப்டர் அதை எடுத்துக்கிறேன். இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இப்போ ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓடுது. இப்போ பகலாக இருக்கிறதுனால உள்ள எல்இடி லைட்டு தெரியல, ஒரே ஒரு லைட்டு தான் வச்சுருக்கோம். அது ராத்திரியில் அது போதுமான அளவுக்கு வெளிச்சம் வரும். இப்போ கீழே உள்ள டப்பாவில் ஒரு சின்ன ஹோல் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, மேலே வந்து ஃபேன் சுற்றும்போது காற்றை உள்ளுக்குள்ளே ப்ளோ பண்ணும். அந்த காற்று வந்து வெளியேறணும். அதே நேரத்தில் உள்ள கொசுவெல்லாம் மாட்டிச்சுனாக்கா அது வெளியில் போகக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன நெட்டு மாதிரி எடுத்து அதில் ஒட்டிக்கலாம். பழைய நெட்டு ஒன்று இருக்குது, இல்லை துணி கூட ஒட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ட்ராப்பர்னுடைய வேலை, மஸ்கிட்டோ ட்ராப்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. இதை மூடிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாடியோட டச் ஆகாமல் அந்த ஃபேன் ஃப்ரீயாக சுற்றணும். இப்போ நீட்டாக சுற்றுது. இப்போ இதை வந்து இதுதான் இந்த செட்டிங்கை வந்து அப்படியே நம்ம கொசு எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல வைக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து என்னுடைய பெட்ரூமில் வைக்கிறேன். பெட்ரூமில் அதிகமாக கொசு இருக்காது, இருந்தாலும் இருக்கிற அந்த 4-5 கொசு கூட இதில் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும். இப்போ நான் அதை வைக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஹவரில் இருட்டு. பகல் நேரத்தில் அந்த லைட்டினுடைய எஃபெக்ட் இல்லாததுனால கொசு இதில் அட்ராக்ட் ஆகாது. நைட்டில் அட்ராக்ட் ஆகும். இது நைட்டில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த எல்இடி லைட்டுக்கு வந்து அந்த கொசுலாம் அட்ராக்ட் ஆகி அதுக்குள்ளே போகும்போது ஃபேனு வந்து அதை சக் பண்ணி அதை டப்பாக்குள்ளே தள்ளிடும். அந்த கொசுவெல்லாம் அப்படியே பிடிச்சி டப்பாக்குள்ளே தள்ளிடும். இந்த ப்ரொசீஜரில் தான் அது இயங்குது. அதனால் இது வந்து நைட்டில் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒர்க் பண்ணும்போது மற்ற நைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். முன்னாடியே யாரும் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் கொசு இருக்குது. நைட்டு அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே, சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 7:30 மணிக்குள்ளே ரூம்குள்ளே இருந்த கொசுவெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு 10 கொசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பேப்பரில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
ஒரு ராத்திரியில் இவ்வளோ பிடிச்சிருக்கு. இது இன்னும் நிறைய கொசு இருக்கிற இடத்துல வச்சிங்கனாக்கா இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா, பயனுள்ளதுன்னு தெரிஞ்சதுனாக்கா, இந்த லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களெல்லாம் தெரிவிங்க. DIY வித் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.